முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய மரணத்தை பற்றி. எனவே அந்த சந்தேகம் முழுமையாக போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக அமைந்திருக்கிறது. ஒரு முதலமைச்சராக இருந்தாங்கன்னா தமிழக அரசு அறிக்கை கொடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை தமிழக அரசு ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. திடீரென்று கடைசி 2 நாட்கள் மோசமாக வந்துவிட்டது, இறந்து விட்டார் என்றும் ஒரு சில ஊடகங்கள் இல்லை என்றும், பிறகு அவர் இறந்த பிறகு அரை மணி நேரத்திலே புதிய அமைச்சரவை ஏற்கின்ற சூழலெல்லாம் பார்த்து மக்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்க மத்திய உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரி ஆய்வு நடத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். ஏன்னா தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுலாம் ஒன்றும் இருக்க போவது கிடையாது. முதலமைச்சர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக அவருக்கு நேர்ந்த சிக்கல் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. இது பொதுமக்களின் ஒரு புரிதலாக அல்லது கருத்தாக இருக்கிறது. எனவே பொதுமக்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கையை 75 நாட்களாக முதல்வர் பெற்ற சிகிச்சை தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள்.